ஆசீர்வதிப்பார். ரோமர் நிருபம் 7 அதிகாரம் 22 முதல் 24 வரை கவனிங்க. ரோமர் கொஞ்சம் கவனிங்க. ரோமர் 7 22 முதல் 24 வரை ஒரு வாசிக்கலாம். ரொம்ப நன்றி. 215வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 215வது பக்கம். எடுத்தீங்க இல்லையா? ரோமர் 7 22 23 24 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உள்ளான கொஞ்ச நாளா உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். ரொம்ப நாளா உள்ளத்துக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நமக்கு முந்தின கால பரிசுத்தவான்கள் செய்ததை நம்மால செய்ய முடியல. இன்னைக்குள்ள அறிவு அன்னைக்கு இல்லை. இன்னைக்குள்ள டெவலப்மெண்ட் அன்னைக்கு இல்லை. இன்னைக்குள்ள சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லை. இன்னைக்குள்ள உணவு உடை ஒண்ணுமே அன்னைக்கு இல்லை. ஆனா இன்னையோட பயங்கரமா கிரியைகள் நடந்தது. அன்னைக்கு ஜபப்பறையில் ஒரு சின்ன குட்டி பலவை இருக்கும். குட்டி பலவை உங்களுக்கு தெரியாது. நான் நாளை சாயங்காலம் விரும்ப கொண்டு வரேன். பேயோ நோயோ ஆக 2 தானே உண்டு. ஒன்னே நோயா இருக்கும், இல்லைன்னா ஒன்னே பேயா இருக்கும், இல்லைன்னா நோயா இருக்கும். 2 தான் உண்டு. இதுல எது வந்தாலும் நோயாளியை பிடிச்சு பக்கத்துல வச்சுட்டு பாஸ்டர் அந்த இருப்பு குற்றியிலிருந்து சோத்திரம் சொல்லுவார். 2-3 சோத்திரம் மெதுவா உள்ள சொல்லுவாரு. 4-5 சோத்திரம் வெளியே சொல்லுவாரு. அந்த 4-5 சோத்திரம் வெளியே சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு இடி வெட்டினது போல பே அண்ணா கடை என்ன சோத்திரம் சொல்லி தலைகீழா நின்று சோத்திரம் சொல்லி டைவடிச்சு சோத்திரம் சொல்லி துள்ளிச்சாடி சோத்திரம் சொல்லி பார்த்தாலும் பேன்னு கேக்குது இல்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவேன். என்ன ஒன்னி நீ போ, இல்லைன்னா நான் போறேன். ஏன்னா என்ன ஆனாலும் நான் போய் தான் ஆகணும். நம்மளை விட குறைவான வாய்ப்பு இருந்தவர்கள் அதாகும். நம்மளை விட குறைவான வாய்ப்பு இருந்தவர்கள் நம்மை விட செயல்பட்டார்கள். எல்லா விதத்திலேயும் அவங்களை விட நமக்கு வாய்ப்பு கூடுதல். எல்லா விதத்திலேயும். You take knowledge, you take education, you take money, you take internet, you take anything. எல்லாவற்றிலேயும் அவர்கள் நம்மளை விட 5-6 அடி பேக்கில். we are most advanced generation. ரொம்ப முன்ன நிற்கிறோம்.
ஒன்னில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒன்னில் அவர்கள் செய்த ஏதோ காரியத்தை நான் செய்யல, இல்லைன்னா அவர்கள் செய்யாத ஏதோ காரியத்தை நான் செய்கிறேன். இந்த ரெண்டு தானே வாய்ப்புண்டு. நோயும் பேயும் சொன்னது மாதிரி ஒன்னு அவங்க செஞ்ச ஏதோ காரியத்தை நான் விட்டுட்டேன், இல்ல அவங்க செய்யாத ஏதோ காரியத்தை நான் செய்கிறேன். இப்படி உள்ளத்துல யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா எனக்கு உள்ளத்துல யோசனை ஓட காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு உற்சாகம் உள்ள ஒருத்தம் போதும். அதுக்கா அல்லேலியா பாத்தீங்களா? கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள ஒருவன் போதும். தைரியத்தோட உயிரே போனாலும் தெய்வத்துக்கா நிற்பேன்னு சொல்லுகிற, தெய்வத்தை மட்டும் பயப்படுகிற ஒருவன் போதும் ஆண்டவருக்கு. இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடிக்கொண்டே இருக்கும்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க தொடங்கினப்போ எனக்கு ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சு, எனக்கு ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சப்போ நான் நினைச்சேன் அது எல்லாருக்கும் புரியட்டும். அது என்ன தெரியுமா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை மையப்படுத்தி இன்னையிலிருந்து நாம தியானிக்க போகிற செய்தி ஆவிக்குரிய சிறையிருப்பு. சொல்லுங்க, ஐயோ மெதுவா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆங்கில வார்த்தையாக்கு, நல்ல ஒரு ஆங்கில வார்த்தை ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரிசன்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரிசன்மெண்ட். ரெண்டு வகையான ஜெயில் உண்டு. ரெண்டு வகையான ஜெயில். ஒன்று, யாரோ என்ன பிடிச்சு கொண்டு உள்ள போடுற ஜெயில், அது லீகல் பிரிசன். ரெண்டு, நானே என்னை சிறை வைத்தல். ஒன்று, யாரோ ஒரு ஆளு என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறது லீகலா. இபிகோ செக்ஷன் 318 நீ மீறி இருக்கிறாய் உள்ள இருன்னு சொன்னா நமக்கு இபிகோயும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எப்பிசி, ஐபிசி, இசிசி. ஆனா இன்னொரு வகையான சிறை, அது யாரும் நம்மளை கொண்டு வைக்கிறது இல்லை, நம்மளே நம்மளை வைக்கிற சிறை. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு கேட்டா செல்ஃப் இம்ப்ரிசன்மெண்ட், தன்னைத்தானே சிறை வைத்தல். நீங்க கவனிக்கணும், நான் ரொம்ப ஆழமா பேசுவேன். நான் இல்லை, ஆண்டவர் எனக்கு தந்தது ஆழமா பேசுறேன். கவனிங்க, நீங்க சில சிறை இருக்கு இல்லையா, அந்த சிறைக்குள்ள நம்ம இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அந்த சிறைக்குள்ள நம்ம மாற்றணும்னு வைங்க, 24 மணி நேரத்துக்குள்ள உடைச்சிட்டு வெளியே வரணும். ஏன்னா அந்த சிறை அடிமைத்தனம், அதுல இருக்கக்கூடாது. ஆனா சில சிறை இருக்கு பாருங்க, அதுல இருந்து வெளியே வரக்கூடாது, அதுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சில சிறையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுக்குள்ள மாட்டுனா 24 மணிக்கூறுக்குள்ள கை தட்டியோ காலு தட்டியோ ஆவியில் நிரம்பியோ அந்நிய பாஷை பேசியோ வெளியே சாடிடணும். கட்டுன்னா கட்டு, பொட்டுன்னா பொட்டு, வாசல்னா வாசல் பிடிங்க எடுத்துட்டு வெளியே வரணும். அந்த சிறைக்குள்ள இருந்த ஆபத்து. ஆனா சில சிறைகள் அப்படி இல்லை, அந்த சிறைக்குள்ள மௌனமா சோத்திரம் பண்ணி இருக்கணும். ஏன்னா அது தேவன் நம்மை சிறை வைக்கிறார். புரியல? பார்த்தீங்களா? வார்த்தைகளே புரியல. யார் நம்மளை சிறை வைக்கிறது? தேவன் நம்மை சிறை வைக்கிறார். சரி,
இந்த நாட்களில் நீங்கள் பைபிளை கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ண 7 வகையான சிறையிருப்புகளை வேதத்தில் காண முடியும். 7 வகையான சிறையிருப்பு. 1, நான் 7 எண்ணத்தையும் சொல்லுவேன், 7 எண்ணத்தையும் பேச மாட்டேன், 7 எண்ணத்தையும் சொல்லுவேன். தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படணும் இல்லையா, அதுக்காக. 1, தேவன் வைக்கும் சிறை. ஆண்டவரே, பொல்லாத சாத்தா என்னை போட்டு பாடுபடுத்த அவனை உடச்சு என்ன வெளியே கொண்டு வருவான் வச்சதே நான் தான். அசுத்தாவிகள் 24 மணி நேரம் எனக்கு விரோதமாய் போராடி என் கையை கட்டி காலை கட்டி என்ன செயல்பட விடாமல் தடுத்து ஆண்டவர் சொல்றாரு, கை கால் கட்டி போட்டதே நான் தான். சில நேரம் நம்ம செயல்படுறதை விட நம்ம செயல்படாம கிடந்தா கொள்ளான்னு தெய்வத்துக்கு தோணுது. பார்த்தீங்களா? ஐயோ, யாருட்ட சொல்லகு. நம்ம அடியும் நம்ம படையலும் நம்ம துள்ளலும் நம்ம சாட்டம் பார்க்கும். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஒரு காரியம், நீ கொஞ்ச நாள் மிண்டாகட. அது கடல ஹalleluya glory praise the என்ன உள்ள கொண்டு போட்டதாரு? ஆண்டவர். அது ஒரு வகை சிறை. 2, சாத்தான் வைக்கும் சிறையிருப்பு. எல்லா சிறையிருப்பும் ஆண்டவர் என்னை சிறையிருப்பில் வைத்திருக்கிறார்னு சொல்ல முடியாது. சில சிறையிருப்பை ஒத்துக்கிட்டு சோத்திரம் பண்ணணும், என்ன வச்சது ஆண்டவர். என்னை அதன் வழியா கொண்டு போறது ஆண்டவர். எனக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் நடத்தி போகிறார். யோசேப்பு சொல்றான், நான் எங்க இருக்கேன் தெரியுமா? ஜெயில இருக்கிறேன். ஆனா பின்னாலே இருக்கிறது யாரோட கை? கர்த்தரின் கை. அவன் இருக்கிறது ஜெயில, ஆனா பின்னால் இருக்கிறது கர்த்தரின் கை. அதுக்காக எப்போ சிறையிருப்புக்குள்ள போனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமது அடியானை சிறை வைத்தபடியால் உமக்கு நன்றி. அது ஒரு நோய், அது ஒரு நோய். ஏன்னா சிறை வைக்கிறது ஆண்டவர் மட்டும் கிடையாது. சிறை வைக்கிறது யாரு மட்டும் கிடையாது? ஆண்டவர் மட்டும் கிடையாது. நன்றாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற, நன்றாய் ஜபித்துக் கொண்டிருக்கிற, நல்லா போராடி கொண்டிருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சில தேவ பிள்ளைகளை சாத்தான் தேவையில்லாம சிறையில் வைப்பான். சாத்தான் தேவையில்லாம சிறையில வச்சிட்டு பொறுமையாரு, ஆண்டவர் தான் உன்னை சிறையில வச்சிருக்குன்னு சொல்லுவான். இல்ல, அப்படிப்பட்ட சிறைகள் உடைக்கப்பட வேண்டியவைகள். உன்னை கைதட்டி வா திறந்து அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஆராதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி அது உடைகிறது. உடபார கந்தரபா ரியாந்தர பிரௌடபா அல் காந்தர ரியாந்தர பந்தர. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்றவங்க கை தட்டணும், அவங்க வாயை திறக்கணும், அவங்க அந்நிய பாஷை பேசணும். இந்த ராத்திரி விடுதலை. அகப்பனே அல்பாரபா ஹந்தாரபா ரியாந்தர பிரௌடபா துரபலபலபலபா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு சிறையிருப்புக்கு நாம ஒத்து போணும். ஆண்டவரே என்னை சிறைப்படுத்துகிறார். ஆனா இன்னொரு சிறையிருப்புக்கு நான் ஒத்து போக கூடாது. ஒத்து போனா நான் அடிமையாகி விடுவேன். ஏன்னா என்னை சிறையிருப்புக்குள்ள தள்ளுகிறது சத்துரு. 3வது, இதாக ரொம்ப முக்கியம், தன்னைத்தானே சிறைப்படுத்துதல். இப்போ தேவன் தரும் சிறையிருப்பு, சாத்தான் ஏற்படுத்தும் சிறையிருப்பு, நம்மை நாமே
சிறைப்படுத்துதல். உங்களுக்கு நான் இப்போ சொல்லும் ஒருவேளை புரியாமல் இருக்கும். உங்களுக்கு புரிய வாய்ப்பு குறைவு. கொஞ்சம் தாண்டி அங்கிட்டு போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். 4 மனிதர் ஏற்படுத்தும் சிறையிருப்பு. மனிதர்கள் நம்மளை சிறை வைப்பணுமா? அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், கோத்திர பிதாக்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு. கோத்திர பிதாக்களுக்கே பொறாமை. மனுஷர் தரும் சிறையிருப்பு. 4ஆச்சா? 5 பலவீனங்கள் தரும் சிறையிருப்பு. வைராக்கியமா ஓடிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில திடீர்னு ஒரு பலவீனம் வந்து ஒட்டிச்சுன்னு வைங்க. மனசுல வேகம் இருக்கு, அந்த வேகத்தை செயல்படுத்த சரீரம் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்ஜின் இருக்கு, டயர் இல்லைன்னா பலவீனங்கள் ஏற்படுத்தும் சிறை. 5. 6 அதாவது ரொம்ப கொடுமை, தனிமை ஏற்படுத்தும் சிறை. தனிமை 2 ரிசல்ட் தான் தரும். 3, 4 அப்படி ஒன்றும் கிடையாது. 2 ரிசல்ட் உண்டு தனிமையில். சிலரை அழிக்கும், சிலரை உருவாக்கும். சிலரை என்ன செய்யும்? அழிக்கும். சிலரை என்ன செய்யும்? உருவாக்கும். தனிமை என்கிற சிறையில் சிலர் அழிஞ்சு போகணும், சிலர் உருவாக்கப்படும். 6 சொன்னேன்னு. ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா? அங்க சொல்லி இருக்கிறது 7வது சிறை, பாவச்சிறை. ஒரு தடவை நான் சொல்லிட்டு முன்ன போகிறேன், தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் ஏற்படுத்தும் சிறையிருப்பு, சாத்தான் ஏற்படுத்தும் சிறையிருப்பு, நமக்கு நாமே ஏற்படுத்தும் சிறையிருப்பு, மனிதர்கள் ஏற்படுத்தும் சிறையிருப்பு, பலவீனங்கள் ஏற்படுத்தும் சிறையிருப்பு, தனிமை ஏற்படுத்தும் சிறையிருப்பு, பாவச்சிறையிருப்பு. இப்படி 7 சிறையிருப்புகளை நாம் பைபிளில் பார்க்கலாம். இந்த எல்லாமே உலக மனுஷனு காண முடிகிற சுடுகல்லையும் சுவர்லையும் வச்சு கட்டின ஜெயில் கிடையாது. இதெல்லாமே என்ன சிறைன்னா ஸ்பிரிச்சுவல் பிரிசன். இதெல்லாமே என்ன சிறை? ஆவிக்குரிய சிறைகள். நான் சிறைக்குள்ள இருக்கிறேன்னு நான் செவரை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, வெளிப்பாடுன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியல. ஒன்னில் எனக்கு வெளிப்பாடு வேணும், நான் சிறைக்குள்ள அகப்பட்டு விட்டேன். இல்லைன்னா யாராவது எனக்கு சொல்லி தரணும், நீ சிறை வைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த 2 தவிர செவரை வச்சோ காவலாளிகளை வச்சோ இந்த ஜெயில கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் பிரிசன். இன்னொரு விதத்தில் சொன்னா சுதந்திரவாளியாயிருக்கிறோம் என்று
நினைத்து அடிமைகளாக இருக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எப்படி சுதந்திரவாளியா இருக்கிறேன்னு நினைச்சு பாருங்க. கை தூக்கி அல்லேலூயா சொல்ல முடியுது, நல்லா செயல்பட முடியுது, வாயை திறக்க முடியுது. சுதந்திரவாளியா இருக்கிறேன் என்று நினைத்து அடிமையா இருக்கிறோம். நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டு முன்ன போறேன். இளையகுமாரன் உண்டு இல்லையா? இளையகுமாரன் வீட்டை விட்டு ஓடினாய். என்னத்தையும் வீட்டை விட்டு ஓடினாய்? கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும். வீட்டில் நம்ம மம்மி காலையில் எழுப்பினோடனே டிட் யூ ஈட்டுன்னு கேட்கும், மத்தியானம் எழுப்பினோடனே டிட் யூ ஈட்டுன்னு கேட்கும், இடைக்கிடைக்கு குளிச்சியான்னு கேட்கும், துணி நனைச்சியான்னு கேட்கும். இது ஒன்றும் ஐ டோன்ட் லைக், இது ஒன்றும் ஐ டோன்ட் லைக். என்னை யாரு கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, என்னை யாரு கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன்னு சொல்லி ஒற்ற ஓட்டம். உண்மையில் அவன் சுதந்திரமாக போனானா அடிமையாக போனானா? அடிமை. அவன் வீட்டில் இருக்கும்போது அடிமைன்னு நினைச்சிட்டு சுதந்திரவாளியாக இருந்தான். அவன் உண்மையில வீட்டில் சுதந்திரவாளி, மனசு சொல்லுது நீ அடிமை. அவன் வெளியே போனப்போ மனசு சொல்லுது நீ சுதந்திரவாளி. அடே நீ இப்பதான் அடிமை. பாவச்சிறை இருப்பு. இன்னைக்கு நாம மெதுவா தொடங்கி வைக்க போறோம். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம தியானிக்க தொடங்கிறது தேவன் ஏற்படுத்தும் சிறை. அதாக்கு நாம தியானிக்க தொடங்குவது, நான் முடிஞ்ச 7 காரியங்களை சொல்லுவேன். தேவன் ஏற்படுத்தும் சிறை என்கிற தலைப்பில் 7 காரியங்களை நான் இன்னைக்கு ராத்திரி சொல்லுவேன். சொல்லிட்டு நாம ஜபிக்கலாம். கொஞ்சம் நேரம் நாம ஜபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் என்னோட பேசி, வசனத்தின் மூலம் என்னோடு பேசி என்னை விடுவிக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேரும் ஒன்று கண்ணை மூடி கை தட்டி 2 நிமிஷம் வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க. நல்ல வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. தேவ பிரசன்னம் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை மூடுகிறது. நல்ல வாயத்தரைங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல கை தட்டுங்க. நல்ல சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷை பேசி தேவன் ஏற்படுத்தும் சிறை. நான் 7 எண்ணம் சொல்லுவேன். நான் மெதுவாக தான் பேசுவேன். 3 வசனங்கள். முதல்ல நாம் 2 வசனங்கள் பைபிளில் இருந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:6, ஆதியாகமம் 16:2. போதும், அவ்வளவுதான். ஆதியாகமம் 16:2. போதும். ஆதியாகமம் 20:17-18 வாசிக்க வேண்டாம். 3 இடத்துலையும் அடைத்தார் அடைத்தார் அடைத்தார், க்ளோஸ்ட் க்ளோஸ்ட் க்ளோஸ்ட்னு சொல்லி இருக்கு. அடைச்சது யாருன்னா ஆண்டவர். பிள்ளைகள் இல்லாமல் பாடுபட்ட 9 பெண்மணிகள் பைபிளில் உண்டு. எத்தனை பெண்மணிகள் பைபிளில் உண்டு? 9 பெண்மணிகள். நான் பேரை சொல்லித்தாரேன். 1 சாராள், 2 ரெபேக்காள், 3 ராகேல், 4 தாமார், 5 அன்னாள், 6 சிம்சோனின் தாய், 7 அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வருகிற கனம் பொருந்தின ஸ்திரீ, 8 ரூத், 9 எலிசபெத். ஒரே பிரச்சனையில சிறை வைக்கப்பட்ட 9 பேர்.
சிலருக்கு அடைச்சு வச்சிருக்கிறது ஆண்டவர்னு தெரியல, சிலருக்கு அடைச்சு வச்சிருக்கிறது ஆண்டவர்னு தெரிஞ்சு. ஆனா நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? அடைத்தார்னு சொல்லி இருக்கு இல்லையா, அடைத்தார். அந்த இடத்துல எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எபிரேய மொழியில் போட்டிருக்கிற வார்த்தை அட்சர், ATSAR. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அட்சர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஆளுகை செய்தல். என்ன? ஆளுகை செய்தல். இவங்க என்ன நினைக்கணும்? ஆண்டவரே குழந்தை இல்லை, ஒரு கற்பத்தின் கனி இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கும்போ ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் ராஜாவாயிருந்து அந்த கற்பத்தை முற்றுகை போட்டிருக்கிறேன். ஏன் முற்றுகை போட்டிருக்கிறேன் தெரியுமா? இப்போ நீ கற்பம் தரிச்சா ஒரு குழந்தை தான் பிறக்கும், என்னுடைய நேரத்தில் நீ கற்பம் தரிச்சா ஒரு ராஜ்யமே பிறக்கும். கை தட்ட முடிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், அவங்க மட்டும் வாயை திறக்கணும், அவங்க மட்டும் ஆண்டவரை உயர்த்தணும். எல்லா அற்புதங்களும் தேவனுடைய நேரத்தில் நடப்பதாக, எல்லா செயல்களும் கர்த்தருடைய நேரத்தில் நடப்பதாக. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா சாராளுடைய பார்வைக்கு என் கற்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார். தெய்வத்தினுடைய பார்வைக்கு நான் அடைச்சு வைக்கல. உன் கற்பத்துக்குள்ள இருந்து நான் எதிர்பார்க்கிறது ஒரு பிள்ளை அல்ல, உன் கற்பத்துக்குள்ள இருந்து நான் எதிர்பார்க்கிறது இஸ்ரவேல் என்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் அந்த கருவறையில உருவாகும்படி நான் உன் கற்பத்தை முற்றுகையிட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் எல்லா காலத்துக்கும் முற்றுகையிடுவதில்லை. கர்த்தர் தமது முற்றுகையை விலக்கி ஒரு அற்புதத்தை செய்கிற நாள் வருகிறது. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அட்சார் என்கிற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் புடமிடுதல். எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? அப்படின்னா தேவன் விரும்புகிற ஒரு விலையேறப்பெற்ற அலங்காரமான ஒன்றை அந்த கற்பத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும்படி இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சந்ததி இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும்போ கர்த்தர் அந்த கருவறையில ஒரு வாக்குத்தத்த சந்ததி உருவாகும்படி புடமிட்டு கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9 இடத்துல கர்த்தர் முற்றுகை போட்டு வைத்திருந்த அடையாளங்களை நான் சொல்லி தந்தேன். 9 இடம். அந்த 9 இடத்தையும் பாருங்க. நீங்க சிறையிருப்பு விலகின பொழுது எலிசபெத்தினுடைய வீட்டுக்குள்ள பிறந்தது யார் தெரியுமா? ஸ்திரீகளில் பெரியவன். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்னாளுடைய வீட்டுக்குள்ள பிறந்தது யார் தெரியுமா? அன்னைக்குள்ள இஸ்ரவேல் கண்டதுல மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அருமை தேவ பிள்ளைகளே, சில நேரம் தேவன் முற்றுகை நல்லது, தேவன் சிறைபிடிப்பது நல்லது. ஏன்னா நாம எதிர்பார்த்ததை விட பெரிய அற்புதம், நாம எதிர்பார்த்ததை விட பெரிய அடையாளம், நாம எதிர்பார்த்ததை விட பெரிய ஆச்சரியம் நம்முடைய வீட்டுக்குள்ள நடைபெறும்படி, யாரு கண்டிராதவைகளை நாம் காணும்படி கர்த்தர் முற்றுகையிடுகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, எனக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கல அப்படின்னு நான் என்ன புரிந்து கொள்ளணும்? கர்த்தர் அந்த பகுதியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தம்முடைய நேரத்தில் தமக்கு சித்தமான ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு பிறந்தது போல ரெபெக்காள்
அன்னாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது போல, ரூத்துக்கு ஓபேத்து பிறந்தது போல, எலிசபெத்துடைய கற்பத்திலிருந்து யோவான் பிறந்தது போல, தேவன் சிறையிருப்பில் வைப்பது நல்லது. தேவன் சிறையிருப்பில் வைக்கும் பொழுது வரலாற்றை மாற்றி அமைக்கிறவர்கள் பிறக்கிறார்கள். ஒரு தடவை கூட நான் சொல்றேன், தேவன் சிறையிருப்பில் வைக்கும் பொழுது வரலாற்றை மாற்றி எழுதுகிறவர்கள் பிறக்கிறார்கள். உங்க சந்ததி வரலாறாய் மாறும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, தேவன் சிறையிருப்பில் வைத்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் அது. 2, தேவன் ஏற்படுத்துகிற 2வது சிறைய பைபிள்ல பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரெண்டு வகையான வாட்ச்மேன் உண்டு. 2 வகையான வாட்ச்மேன் உண்டு. ஒன்று, வாட்ச்மேன் என்கிற பேர்ல டியூட்டி பார்க்கிற வாட்ச்மேன். அவங்க வேலையே வாட்ச்மேன். என்ன வேலை பார்க்குறீங்க? வாட்ச்மேன். அதாவது இந்த மனுஷனுடைய பருவத்தை மிருகங்களோட ஒப்பிட்டு பிரித்து பார்த்தாங்க. மிருகங்களோட ஒப்பிட்டு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரித்து பார்த்தாங்க. பிரித்து பார்த்தப்போ 1 வயசுலேருந்து 10 வயசு வரை ஸ்பைடர்மேன். 1 வயசுலேருந்து 10 வயசு வரை ஸ்பைடர்மேன். 10 வயசுலேருந்து 20 வயசு வரை டாபர்மேன். டாபர்மேன் தெரியாதா? என்ன கஷ்டம் இல்லையா? 20 வயசுலேருந்து 30 வயசு வரை அடுத்து கல்யாணம் பண்ணணும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், டாபர்மேன், சூப்பர்மேன். 30லேருந்து 40 வரை கல்யாணம் பண்ணியாச்சு. பின்ன ஜென்டில்மேன். கல்யாணம் பண்ணி பிள்ளை எல்லாம் பெற்றா பின்ன என்ன தெரியுமா? வாட்ச்மேன். பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விடணும், விட்டுட்டு வேலைக்கு போகணும். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னே வேலையை விட்டுட்டு வந்து பிள்ளைகளை தூக்கி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வேலைக்கு போகணும். வாட்ச்மேன் அப்படிங்கிறது ஒரு தொழில். என்ன வேலை பார்க்குறீங்க? ஐம் எ வாட்ச்மேன். அவங்க தொழிலா செய்யறது வாட்ச்மேன். ஆனால் இன்னொரு வகை வாட்ச்மேன் உண்டு. அது என்ன தெரியுமா? அவங்க வாட்ச்மேன் தொழிலா செய்யல, அவங்களுக்கு வாழ்க்கையின் அது ஒரு பகுதி. வாழ்க்கையில் அதுவும் ஒரு பகுதி. அவங்க வாட்ச்மேன் கிடையாது, ஆனால் அந்த டியூட்டியும் கூட அவங்க செஞ்சுக்கிடணும். இப்போ ஆதாம் ஏவாள் அப்படி ஆகும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அதுவும் கூட செஞ்சுக்கிடணும், காவலும் கூட செஞ்சுக்கிடணும். அவங்க செய்யலையா? அவங்க செய்யாதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தாமே காவலுக்கு இறங்கி வந்தார். Praise the Lord. கவனிங்க, அந்த வசனத்தை வாசிச்சப்ப எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சு, தம்முடைய எல்லா காரியத்தையும் செய்ய தெய்வத்துக்கு முடியும். தெய்வத்தினுடைய வழி உண்டு. இருந்தாலும் நம்மை கொண்டு செய்வதில் சந்தோஷப்படுறாரு. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை கூட நான் ஆண்ட வார்த்தையை சொல்றேன். இப்போ ஆதாம் ஏவாள் காவல் காக்கலன்னா, காவல் காக்கிறது தெய்வத்துக்கு ஆளு இருக்கு.
ஆனா தேவனுடைய காவலர்களை காவலுக்கு நியமிக்காம மனுஷனை வச்சு காவல் காக்கிறதுல தெய்வத்துக்கு ஒரு சந்தோஷம். நான் உனக்கு ஒரு பொறுப்பை தாரேன், நீ அதை செய்யலன்னா எனக்கு செய்யக்கு ஆள் இருக்கு, எனக்கு என்னோட வழி இருக்கு. தூதர்களை வைத்து காவல் காத்தார். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தெய்வத்துக்கு ஒரு மகிழ்ச்சி, தெய்வத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை ஆராதிப்பார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா நம்ம மட்டும்தான் தெய்வத்துக்கு ஆராதனைக்கு ஒரே வாய்ப்புன்னு நினைக்க கூடாது. தெய்வத்துக்கு தெய்வத்தை ஆராதிக்க இதை விட பெட்டரான ஏஞ்சலி குரூப்பே உண்டு, தூதர்களுக்கு சங்கமே உண்டு. அவர்கள் இசைக்கருவியை வாசித்து பாடினா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மெய் மறப்பார்கள், அந்த ஆராதனை சங்கம். ஆனாலும் என்னால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்னை ஆராதிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி இந்த இடத்துல தெய்வத்தை உயர்த்தினால், இந்த இடத்துல இந்த கூடாரத்தில் தெய்வத்தை உயர்த்தினால், இந்த கூடாரத்தில் இந்த ஜனங்கள் தெய்வத்தை உயர்த்தினால், இந்த ஜனத்தின் நடுவில் என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ராத்திரி துதிக்க முடியுமா? அற்புதத்தை காண முடியும். துதிக்க முடியுமா? ஆச்சரியத்தை காண முடியும். துதிக்க முடியுமா? தேவ செயல்களை காண முடியும். துதிக்க முடியுமா? அற்புதத்தை அடைய முடியும். இல்ல நான் தெய்வத்தை ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்துக்கு தெய்வத்தினுடைய வழி இருக்கு. 24 மணி நேரம் தெய்வத்தை ஆராதிக்கிற பரலோகத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஆனாலும் என்னால் படைக்கப்பட்ட நான் மீட்டு கொண்ட என் ஜனங்கள் என்னை துதிக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. இப்போ தேவன் ஏற்படுத்தும் சிறை, உதாரணம் 2 சொன்னேன். 1 அடைக்கப்பட்ட கற்பம், 2 காவல் போடப்பட்ட தோட்டம், 3 யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. எலியாவுக்கு உணவு கொண்டு வந்தது க்ரோ ஏர்வேஸ். மேலோடி கொண்டு வருது. ஆனா யோனாவை தூக்கிட்டு போனது ஷிப்கார் கோயில விட்டாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இவனை தூக்கி எடுத்து கடலுக்குள்ள போட்டணுமா? சமுத்திரம் அமைதல் ஆயிட்டு. ஒரு பெரிய மீன் வந்து விழுங்குனது அவங்க பார்த்துணும். அவங்கள பொறுத்தவரை இவன் கதை முடிந்தது. ஆண்டவரை பொறுத்தவரை இவன் கதை இனிதான் தொடங்குது. பார்த்துட்டு இருந்த ஆட்கள் மறுநாள்ல பேப்பர்காரங்களுக்கு நியூஸ் கொடுத்திருந்தா என்ன சொல்லி கொடுத்திருப்பனும்? கப்பல் 2 ஒருத்தனை தூக்கி போட்டோம், அவன் செத்து போனான், அவன் கதை முடிந்தது. ஆனா யோனாவை பாருங்க, மீனுக்க வயிற்றுக்குள்ள வச்சுதான் வரலாறு தொடங்குது. உள்ள போனான். உள்ள போனப்பதான் புரியுது எலக்ட்ரிசிட்டி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்புறம் தான் தெரியுது நெட்வொர்க்கும் இல்லை. எலக்ட்ரிசிட்டி இல்லை, நெட்வொர்க்கும் இல்லை. ஒன்னும் தெரியலையா? அவன் நினைச்சான் ஜபப்பர் ஆக்கி பார்ப்போன்னு. எப்படி ஆக்கி பார்ப்போன்னு? யாரை எங்கே பிடித்தால் ஜபிப்பார்கள்னு கர்த்தருக்கு தெரியுது. பாத்தீங்களா? அங்கே தொட்டான்.
என்ன ஜெபம்னு நினைக்குதியா? கப்பலுக்குள்ள ஏறின உடனே தூக்கம், மீனுக்குள்ள போன உடனே ஜெபம். அல்லேலூயா. ஓ, டிக்கெட் எடுத்து போனதே ஏசியில தூங்கிட்டு போகுது. இப்ப உள்ள கொண்டு வச்சு உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறாரு. 72 மணி நேரம் போராடி ஜெபம். எழுபத்தி 72 மணி நேரம் ஜெபம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் கேட்டாரு, எப்படி வசதி, எப்படி ஓம் வழியே போறியா ஏன் வழியே வாரியா? எங்க வச்சு இன்டர்வியூன்னு பாருங்க. உடனே ஒரு வார்த்தை சொன்னாய், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள், கவனிங்க நீங்க, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அங்க இருந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சொன்னா. என்ன வார்த்தை தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்திரி நான் அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமா சொல்லி போறேன். சமுத்திரத்தில் அகப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. தீச்சூளையில் அகப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. சிங்க கெபியில அகப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. கை தட்டி வா திறந்து ஆண்டவரோடு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையோட நீங்க வந்திருந்தாலும், எந்த துன்பத்தோட நீங்க வந்திருந்தாலும், எந்த வேதனையோட நீங்க வந்திருந்தாலும், எந்த ஆபத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும், இந்த நாளிலே ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. உடபதன பிரௌடபதன அல்கமன ஹந்தரபலபரபலபா ரெந்தல் கபரபலபா. அந்த தீச்சூளைக்கு உள்ள இருந்து கர்த்தர் ரட்சிக்க முடியும். அந்த சிங்கத்தின் வாய்க்கு உள்ள இருந்து கர்த்தர் ரட்சிக்க முடியும். அந்த மீனின் வயிற்றில இருந்து கர்த்தர் ரட்சிக்க முடியும். ஏன்னா சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட். பேதுரு சமுத்திரத்துல மூழ்கி கொண்டிருந்தா. அவன் மேல பார்த்து சொன்னா, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க யாரா இருக்கலாம், உங்க பிரச்சனை எவ்வளவு கொடியதா இருக்கலாம், உங்க நெருக்கம் வெளியே சொல்லி விவரிக்க முடியாதா இருக்கலாம், நீங்க அனுபவிக்கும் துன்பம் கட்டுக்கடங்காதா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் கேட்டார், எப்படி வசதி? முன்னோடி வாரியா பின்னோடி வாரியா? அவன் சொன்னாய், முன்னோடி வார ஆண்டவரே. உனக்கு தெரியுமா திமிங்கலத்துக்கு ஒமிட்டு என்ன விலை தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இடைக்கிடைக்கு பேப்பர் வாசிக்கணும். திமிங்கலத்தின் வாந்தி 5 கோடி. திமிங்கலத்தின் வாந்தி 10 எடுத்து தள்ளுது. இவனை எடுத்து அழிச்சு. சில நேரம் கவனிங்க, நம்முடைய மொத்த குடும்பம் தெய்வ சித்தத்துக்கு நேராய் திரும்பும்படி, நம்ம பிள்ளைகள் தேவ சித்தத்துக்கு நேராய் திரும்பும்படி, நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு நேராய் திரும்பும்படி தேவனே நம்மை சிறை வைக்கிறார். நாம திரும்பிட்டோன்னு வைங்க, அந்த சிறையிருப்பு விலகுகிறது. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தணும். வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, எங்க குடும்பம் உம்முடைய சித்தத்துக்கு நேராய் திரும்புகிறது ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் உம்முடைய சித்தத்துக்கு நேராய் திரும்புகிறார்கள் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை உம்முடைய சித்தத்துக்கு நேராய் திரும்புகிறது ஆண்டவரே. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தெய்வ சித்தத்துக்கு நேராய் கொண்டு வரும்படி ஆண்டவர் உங்களை சிறை வைத்தது உண்மையானால், இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிறையிருப்பு விலகுகிறது. அந்த குடும்பத்தை விட்டு சிறையிருப்பு விலகுகிறது. அந்த புயல் காற்று மாறி பெரிய அமைதல் உண்டாகிறது. ஒண்ணு, தேவன் சிறை வைத்த கற்பம்.
2, தேவன் சிறை வைத்த ஏதேன் தோட்டம். 3, தேவன் சிறை வைத்த யோனா என்கிற மனிதன். 4, தேவன் சிறை வைத்த ஒரு பயங்கரமான மனுஷன் பைபிள்ல உண்டு, தெரியும் உங்களுக்கு, யோபு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 7 சிறையிருப்பை பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த 7 சிறையிருப்பில் 6 வகை சிறையிருப்பையும் அனுபவித்த ஒரே மனிதன். அவன் அந்த பாவச்சிறை இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி எல்லா சிறையும் அனுபவித்தான். மீதி எல்லா சிறையும் தன்னுடைய ஒற்ற வாழ்க்கையில யோபு அனுபவித்தான். வாசிங்க 31 அதிகாரம் 7வது வசனம். என்ன பயங்கரம் இல்லை? அவன் கேட்கிறான், என் கண்ணு, என் இருதயம், என் காலு, என் கையில 1 மாசம் ஒட்டி இருந்தா. ஏன்னா அவன் சொல்றான், நான் என்னை சிறைப்படுத்தி வாழ்கிறேன். எப்படி வாழ்றேன்? நம்மளை குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி 1 மணிக்கூர் ஒரு ஆளு ஒரு சாக்கு எடுத்துட்டு நமக்கு பின்னால நடந்தா 1/2 மணிக்கூர்ல 2 சாக்கு நிறையும். யோபு கேட்கிறாரு, என் பார்வையிலையோ, என் இருதயத்திலேயோ, என் நடையிலையோ, என் கையிலையோ 1 மாசு. ஏன்னா அவன் சொல்றான், நான் என்னை சிறைப்படுத்தி வாழ்கிறேன். 2, அவன் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாத்தீங்களா? நான் என்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? எனக்கு வழி அடைச்சு என்னை நடமாட முடியாதபடி, செயல்படாதபடி என் பாதை இருளாக்கி அவரும் என்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கார். 2 சிறை ஆச்சா? 1, ஏற்கனவே நான் என்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறேன். 2, ஆண்டவர் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதெல்லாம் வாசிக்கும் நமக்கு தெரியும். 3, யோபுவை சாத்தானும் சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அப்போ தன்னைத்தானே சிறைப்படுத்தி இருக்கிறான், தேவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார், சாத்தான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். யோபுவுக்கு தனிமை நமக்கு தெரியும் இல்லையா? யோபுவின் தனிமை நமக்கு சொல்வதற்கு தேவையில்லை. அவன் சொல்றான், என் சுவாசம் என் மனைவிக்கு அந்நியமாயிற்று. தனிமை என்கிற சிறை, தன்னைத்தானே சிறை, தேவன் கொடுத்த சிறை, சாத்தான் கொடுத்த சிறை. யோபுவின் பலவீனம் உங்களுக்கு தெரியலையா? யோபுவின் பலவீனத்தின் உச்சகட்டம். யோபு சொல்றாரு, உமிழ்நீரை கூட விழுங்க முடியல. பலவீனத்தின் சிறை, தனிமையின் சிறை. ஒரு ஆயுசுல 3 ஆண்டுகள் 6 வகையான சிறைகள், 6 வகையான சிறைகள். வாழ்க்கையில் அனுபவித்த பாவச்சிறையை தவிர மீதி எல்லா சிறையிருப்புகளையும் அனுபவித்த ஒரு பக்தனாக்கும் யோபு. அதனால தான் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுது, கர்த்தர், இனி கைதட்டணும், என்ன? கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒன்னு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா காலமும் சிறையிருப்பின் காலம் அல்ல. இந்த ராத்திரி கர்த்தர்
எத்தனை பேர் நம்புறீங்க என் தனிமையின் சிறை, என் பலவீனத்தின் சிறை, என் பிரச்சனையின் சிறை, சாத்தா என்ன பிடிச்சு வச்ச சிறை, இவைகள் எல்லாம் என் இழப்புகளின் சிறை, ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரின் சிறையிருப்பை மாற்ற முடியும்னு நம்புறவங்க மட்டும் கைதட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி சிறையிருப்பு விலகுகிறது. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி உடரபலவா சந்தரபலவா ரியாந்தர பிரௌடபரபலவா உடபல் கபரபலவா ஹல்லேலூயா. அடுத்த சிறை, தேவன் ஏற்படுத்துகிற அடுத்த சிறை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21 அதிகாரம் 7வது வசனம். Watchman. நாம நேரம் இருந்தா நான் ஒரு 7 வகையான வாட்ச்மேனை சொல்லுவேன். ஜாமக்காரர்கள் உட்காரக்குன்னு சொல்லி பைபிள்ல சில இடங்கள் உண்டு. 1 கோபுரம். ஜாமக்காரர்கள் எங்க உட்காரணும்? கோபுரம். ஏசாயா 5:2. கோபுரம். அப்ப ஜாமக்காரங்க எங்க உட்காரணும்? கோபுரம். இல்ல அதை விட பிரச்சனை நிறைந்த இடத்துல நான் வாழ்கிறேன்னு சொன்னா கோபுரத்தில் போய் உட்காரக்கூடாது. எங்க உட்காரணும் தெரியுமா? நீதிமொழிகள் 18:10 பலத்த துருகம். சின்ன சின்ன பிரச்சனை உள்ள இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னா கோபுரத்தில் உட்காரலாம். அதை விட பெரிய பிரச்சனை நான் இருக்கிறேன், பிரச்சனை உள்ளவர் பண்ணுகிறவர்கள் வாழ்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னா கோபுரத்தில் உட்காரக்கூடாது, பலத்த துருகத்தில் உட்காரணும். 3 அரண். மீகா 4 அதிகாரம் 8வது வசனம். அரண். அரண். அப்போ கோபுரத்தில் உட்காருகிற ஜாமக்காரர்கள் உண்டு, துருகத்தில் உட்காருகிற ஜாமக்காரர்கள் உண்டு, அரண்ல உட்காருகிற ஜாமக்காரர்கள் உண்டு. 4 2 நாளாகமம் 20 அதிகாரம் 24வது வசனம். ஒரு தமிழ் வார்த்தை பார்த்தீங்களா நீங்க? வாசிங்க, ஒரு தடவை கூட வாசிங்க. சாமக்கூண்டு. என்ன கூண்டு? சாமக்கூண்டுன்னு சொன்ன உடனே நீங்க பழைய தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது. என்ன பண்டு நேரம் வெளுத்த உடனே மணல் வாரிட்டு முடிஞ்சு போன்னு சாம இடுவனும் இல்ல, அந்த சாமக்கூண்டு இல்ல. அது சாபக்கூண்டு, இது சாமக்கூண்டு. சாமக்கூண்டுன்னா என்னன்னு நான் கொஞ்சம் நேரம் தாண்டி உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதை புரியுது இல்லையா சிஸ்டர்? ஐயா மாரே ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரியும் நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருப்பியா. நீங்க எதிர்பார்த்து வந்தது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
நான் இங்க நினைச்சிட்டு வந்து அது இவர் என்ன சாமக்குண்டுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு. 7 பகுதிகளுக்கு ஜாமக்காரர்களை வைக்கணும். 7 பகுதிகளுக்கு. ஜாமக்காரர்கள் என்றால் யார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நேரம் இருந்தால் இடிந்து விழுந்த கோபுரத்தை பற்றி சொல்லுவேன். நான் எங்கெல்லாம் காவல் வைக்கணும்னு சொல்லி நாம் இந்த ராத்திரி இருக்கிற நேரத்துக்குள்ள ஜபிக்கலாம். ஜாமக்காரர்கள் ஜாமம் வைக்க வேண்டிய சில பகுதி உண்டு. ஒன்று, திராட்சை தோட்டத்துக்கு காவல் வைக்கணும். அறுவடை காலத்துல. எந்த காலத்துல? அறுவடை காலத்துல திராட்சை தோட்டத்துக்கு காவல் வைக்கணும். இல்ல திராட்சை தோட்டம் அப்படி கிடக்கட்டுன்னா பகற்காலத்துல நம்ம வேலை செய்வோமா? ராத்திரி திருடன் வேலை செய்வான். திராட்சை தோட்டத்து காவல் கோபுரம் வைக்கணும். அங்க ஏறி நின்று திராட்சை தோட்டத்தை அழிக்கிற குளிநரி, சிறுநரி இது ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு இருக்கணும். காவல் திராட்சை தோட்டத்துக்கு. ஏன்னா அறுவடை. 2, விதைக்கிற வயலுக்கு காவல் வைக்கணும். எது காவல் வைக்கணும்? விதைக்கிற வயலுக்கு காவல் வைக்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து, பாத்தீங்களா, நாம காலையில விதைச்சிட்டு நாம தூங்குறோம். நாம தூங்கின பிறகு காவல் இல்லையா? காவல் காக்க வேண்டியவர்கள் தூங்கி விட்டார்களா? சாத்தான் அறுவட்டியும் எடுத்துட்டு வந்தான். சாத்தா அறுவட்டி எடுத்துட்டு வந்து நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட தோட்டத்தில் களை, இச்சை, பொறாமை, பெருமை, கசப்பு, வைராக்கியம், சாபம் எல்லாம் சேர்த்து விதைச்சிட்டு போனானோ கோதுமைக்கு நிக்க வழி இல்லை. என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு ராத்திரி அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். ஒரு ராத்திரி தூங்காம இருக்காததுனால ஆயுசு மொத்தம் தூக்கம் இல்லை. ஐயோ பெரிய கஷ்டம் ஐயா. ஒரு ராத்திரி தூங்காம இருக்காததுனால ஆயுசு மொத்தம் தூக்கம் இல்லை. அன்னைக்கு விதைச்ச அன்னைக்கு ராத்திரி மட்டும் காவல்காரர்கள் தூங்காம இருந்திருந்தா அறுவட்டியில விதைய கொண்டு வர சாத்தான் என்ன நினைப்பான்? ஓஹோ இங்க காவல் இருக்கு, நம்ம பருப்பு இவங்க சட்டியில வேவாது அப்படின்னு அவன் போயிருப்பான். அவன் வந்து பார்த்தா அவனுக்கு தெரியுது, ஆகோ காலையில க்ளோரி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு ராத்திரி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு. நல்ல உறக்கம். அவன் ஆன் டியூட்டி. சில நேரத்தில் உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல சத்துருவுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். அன்னையிலிருந்து சிறையிருப்பு தொடங்கினது. இந்த ராத்திரி சுட்டரிக்கும் ஆவியானவர், கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சுட்டரிக்கும் ஆவியானவர் வாழ்க்கையில ஏதோ பகுதியில் விதைக்கப்பட்ட அந்த களை எரியணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்ப பாத்தீங்களா, திராட்சை தோட்டத்துல அறுவடை நேரத்துல திராட்சை தோட்டத்து காவல், விவசாய நிலத்துல விதைச்ச அன்னைக்கு காலையில முழுக்க நாங்க பாடுபட்டு விதைச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். 4 பேரை வச்சுட்டு போனோம். என்ன நம்பிக்கை இல்லையா? வடது பக்கத்தை பார்த்து, வடக்கு பகுதியை பார்த்துக்கொள்ளு ஒரு ஆளை, இடது பகுதியை பார்த்துக்கொள்ளு ஒரு ஆளை, முன்பக்கம் பார்த்துக்கன்னு ஒரு ஆளை, பின்பக்கம் பார்த்துக்கன்னு ஒரு ஆளை, 4 பக்கம் பார்த்துக்க 4 பேரை வச்சுட்டு தூங்கினது. 4 பேரும் தூங்கினார்கள். ஒரு நாள் விழித்திருக்காதது பார்த்தல. ஒரு நாள் தூங்கினது ஆயுசு முழுக்க பிரச்சனையா மாறினது. அப்படின்னா ஒரு நாள் விழித்திருப்பது ஆயுசு முழுக்க உள்ள பிரச்சனையை உடைக்கிறது. கைதட்டணும், வாயை திறக்கணும். ஏதோ ஒரு ராத்திரி, ஏதோ ஒரு நாள்
தெய்வ சமூகத்தில் தூங்காம விழிச்சிருக்கும்போ 50 ஆண்டுகளின் கட்டு அவிழ்கிறது. புரிஞ்சவங்க மட்டும் வாய திறக்கணும், புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் ஆண்டவரை உயர்த்தணும். உடரபலபா சந்தரபலபா ரியாந்த பிரௌடப துரபலபலபலபா. ஹல்லேலூயா. விழித்திருக்கிற ஆவி, விழித்திருக்கிற அபிஷேகம், விழித்திருக்கிற வல்லமை, விழித்திருக்கிற கிருபை. அடுத்து மந்தைகளுக்கு காவல் கோபுரம் போடணும். ஏன் மந்தைகளுக்கு காவல் கோபுரம் போடணும்னா, சில ஆட்கள் கடல்ல இறங்கி மீன் பிடிப்பணும், சில ஆட்கள் கரையில இருந்து மீன் பிடிப்பணும். ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? என் தமிழ் உங்களுக்கு புரியல இல்லையா? புரிஞ்சவங்க ஒரு அல்லையில சொல்லுங்க. சில ஆட்கள் எங்கிட்டு மீன் பிடிப்பணும், கடல்ல உண்டு. உறக்கம் மெனக்கட்டு சாப்பிடாம தூங்காம ஜபத்தோட வலைய போட்டு பாடுபட்டு கரையில வலையை எடுத்து தள்ளிட்டு கண்ணை மூடி ஒரு சோத்திரம் சொல்லிட்டு பார்த்தா வலை காலியா இருக்கு. அப்பதான் தெரிஞ்சு கடல்ல மீன் பிடிக்கிற ஆட்களை விட கரையில மீன் பிடிக்கிற ஆட்கள் கூடுதல். ஐயோ என்ன கஷ்டம் இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால மந்தைக்கு காவல் போடணும். மந்தைக்கு காவல் எப்படி தெரியுமா? மந்தை அடைச்சு வைக்கிற இடம் பட்டி. மெய்ப்பன் அந்த வாசல்ல படுத்து கிடப்பாரு. தொட்டு முன்ன ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. ஓ நாய்கள் வருதா, சிங்கம் வருதா, பலத்த மிருகங்கள் வருதான்னு பார்க்க. கோபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆளு அங்க இருந்து தூர இருந்து வருகிற எதிராளியை பார்ப்பாரு. தூர இருந்து வருகிற எதிராளியை பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. மந்தை கவனமா இருக்கும். பாத்தீங்களா? திராட்சை தோட்டத்தில் அறுவடைக்கு கோபுரம் காவல், விவசாய நிலத்தில் விதைக்கு கோபுரம் காவல். மந்தை அழிந்து போகாதபடி, எதிராளிகள் பீறிக்கொண்டு போகாதபடி மந்தைக்கு கோபுரம் காவல். திராட்சை தோட்டத்துக்கு காவல், அப்புறம் வயலுக்கு காவல், அப்புறம் மந்தைக்கு காவல், அப்புறம் தேசத்துக்கு காவல். தேசத்துக்கு காவல் போடுவாங்க இல்லையா? அந்த காவல் இருக்கிற இடத்துக்கு பேராக்கும் ஜாமக்கூண்டு. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு பைபிள்ல இருந்து சொல்லித்தாரேன். சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்தார்கள். அப்படின்னா சீலோவாம் பட்டணத்தை பாதுகாக்கும்படி ராத்திரி அவங்க மேலே இருந்து ராத்திரி முழுக்க தூங்காம எதிராளிகள் வருகிறார்களா, பிரச்சனை வருதா, ஆபத்து வருதா, நெருக்கடி வருதா, எங்க இருந்தாலும் தீவட்டிகள் வருதா, ஆயுதங்கள் வருதா, பந்தங்கள் வருதான்னு பார்த்துட்டு இருந்தனும். பார்த்துட்டு இருந்தனுமா? காலை நேரம் வர சத்துரு வரல. காலை நேரம் வர சத்துரு வராதனால உள்ள வந்து தூங்கிச்சுனுமா? பாருங்க, ரொம்ப தூரத்துல பார்த்துருமா, அஸ்திவாரத்தை பார்க்கல. என்ன பெரிய பிரச்சனை இல்லையா? ரொம்ப தூரத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்துல பார்க்கணும், பெருவரல் ஊனி பொங்கி பார்க்கணும், அஸ்திவாரத்தை பார்க்கல.
சில நேரம் அப்படித்தானே இல்லையா? பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலே, பலவீனத்தை சமாளிக்கிறதுலே, நெருக்கடியை சமாளிக்கிறதுலே, பலிசக்காரனை சமாளிக்கிறதுலே, நிந்தைய சமாளிக்கிறதுலே, ஆவிக்குரிய காரியத்தை அஸ்திபாரத்தை மொத்தமா மறந்து போறோம் இல்லையா? ஒரு தடவை கூட சொல்றேன், ராத்திரி முழுக்க கோபுரத்துக்கு மேலே இருந்து எங்க இருந்தாவது எதிராளிகள் வருகிறார்களோ, பிரச்சனை வருதோ, நெருக்கடி வருதோ, ஆபத்து வருதோ அப்படின்னு பார்க்கிறதுல கவனமா இருந்தனும். ஆனா தாங்கள் ஏறி நிற்கிற அந்த கோபுரம் அஸ்திபாரம் உறுதியா இருக்கோ அப்படிங்கறத பார்க்க மறந்துட்டனும். எல்லா போராட்டமும் போராடணும், எல்லாவற்றை விட கூடுதல் ஆவிக்குரிய போராட்டம் போராடணும். கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்ளணும். அத்தனை பேரு கை தட்டணும். உரபனவ சந்தரபனவரவா ரியாந்த பிரௌடவல் கபரபனவா கிருப 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 அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ரொம்ப பிஸியா இருக்க இல்லையா? ஆமா, என்ன வேலை செய்தியா? நாங்களாக்கு ஷீலோவாபுல கோபுரத்துல வாச்சரு ஒற்ற போக்கு ஏறி ஒற்ற நிப்பு, அந்தல் கந்தல் பந்தல் கந்தல். சில ஆளோட பாத்துறீங்களா? பிரேக்கும் இல்ல, கிளச்சும் இல்ல, கியரும் இல்ல, ஆக்சிலேட்டர் மட்டும், ஒற்ற போக்கு. ரட்சிக்கப்பட்டு புதுசா சபைக்கு வருவாங்க இல்லையா? நீங்க இந்த 3 அக்கா மாதிரி பேசுங்க, வருவாங்க இல்லையா? வருவாங்க. அவங்க வந்த ஒரு 6 மாசத்துல என்ன சொல்லும் தெரியுமா? பாஸ்டருக்கு கிருபை இல்லை. ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, இவங்க பயங்கர ஜபம், இவங்க பயங்கர அபிஷேகம், இவங்க பயங்கர ஆராதனை, இவங்க பயங்கர கிருபை. அவங்க பார்க்கணும், என்ன அளவு பாஸ்டர் ஆராதிக்கல, என்ன அளவு ஜபிக்கல, என்ன அளவு துதிக்கல. பாஸ்டர்கிட்ட போய் உங்களுக்கு பழைய கிருபை இல்லைன்னு தோணுதுன்னு சொல்லணும். பாஸ்டர் உடனே சொல்லுவாரு, சிஸ்டர் உங்களுக்கு இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும்தான் வச்சிருக்கு, இனி உங்களுக்கு கியர் வைக்கணும், கிளட்ச் வைக்கணும். பிரேக்கு வைக்கணும். இப்ப எடுத்துட்டு போகும்போது ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தேன்னு வை, இடிச்சு நின்னாதான் நிற்கும். ஐயோ, யாருட்ட சொல்ல? பின்ன ஒரு 7-8 மாசம் எல்லாம் தாண்டி பிரேக்கு கியரு கிளட்ச் எல்லாம் வச்ச பிறகு இவங்களுக்கு தெரியும், ஓ பாஸ்டருக்கு நல்ல கிருபை இருக்கு. என்ன டியூட்டி பாக்குறீங்க? வாட்ச்மேன். கோபுரத்தில் ஏறது கொள்ளும். அல்லேலியா சோத்திரம். யார் ஐயானி சொன்னது? அல்லேலியா சோத்திரம். அந்நிய பாஷை கிருபை ஆராதனை கைதட்டெல்லாம் கொள்ளும். ஏறி போய் நிக்கிறதுக்கு முன்னே உன் அஸ்திபாரத்தை நீ பார்க்கணும். எதை பார்க்கணும்? அஸ்திபாரத்தை பார்க்கணும். பவுண்டேஷன் கிளியரா இருந்தாதான் கோபுரத்திலே இருந்து பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா ராத்திரி முழுக்க பட்டணத்தை பாதுகாக்கிற காவல், ராத்திரி முழுக்க தேசத்தை பார்த்து கொண்டிருந்தோம், ராத்திரி முழுக்க எதிராளிகள் வராதபடி பாதுகாத்து கொண்டிருந்தோம். டியூட்டியை முடிச்சிட்டு வந்து கிடந்தோம், கடக்கையோட முடிந்தோம். ஏன் கடக்கையோட முடிந்து போனார்கள் தெரியுமா? சத்துரு தூரத்தில் இருந்து வருவாய்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். சத்துரு அஸ்திபாரத்தை தோண்டிக் கொண்டிருந்ததை இவர்கள் அறியாமல் போனார்கள். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தணும். என்ன அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தணும். என் குடும்பத்தில் ஏதாவது பகுதி, என் வாழ்க்கையில் ஏதாவது பகுதி, என் அஸ்திபாரத்தில் ஏதாவது பகுதி பிரச்சனையோட இருக்குன்னா எனக்கு காட்டித்தாரும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜெபியுங்க. எனக்கு காட்டித்தாரும் ஆண்டவரே. அத்தனை பேரும் ஜெபிக்கணும். என்ன அத்தனை பேரும் வாயை திறந்து ஜெபிக்கணும். அத்தனை பேரும் வாயை திறந்து ஜெபிக்கணும். இந்த ராத்திரி அஸ்திபாரங்கள் பலப்படுகிறது, அஸ்திபாரங்கள் உறுதிப்படுகிறது. அஸ்திபாரத்தில் சத்துரு வச்ச கை இந்த ராத்திரி விலகி போகிறது. சில குடும்பங்களில் கர்த்தர் அடித்தளத்தை உறுதிப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட சில வீடுகளில் அஸ்திபாரத்தை எடுத்து பின்மாற்றத்தில் கொண்டு போகும்படி போராடி ஜெபிங்க. சத்துரு போடுகிற திட்டம் உடையிற.
ரகதகமதன கடகல் கனாதனா. பார்த்தீங்களா சில தேவ பிள்ளைகளை பார்த்தீங்களா நீங்க? நம்மளை விட கூடுதல் ஜெபம் பண்ணிச்சனும், நம்மளை விட கூடுதல் போராடிச்சனும், நம்மளை விட கூடுதல் பாட்டு பாடிச்சனும், நம்மளை விட கூடுதல் ஆத்மீகத்துல கவனமா இருந்தனும், ரொம்ப தூரத்துல பார்த்துட்டு இருந்தனும். ஆனா இன்னைக்கு அவங்க நம்ம கூட ஆராதிக்கல. ஏன் ஆராதிக்கல? அவங்க தூரத்துல கவனமா இருந்தார்கள், உள்ளுக்குள்ள கவனிக்க தவறிவிட்டார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, எந்த பக்கத்துல நம்முடைய கவனம் குறைதோ அந்த பக்கத்துல சத்துரு நுழைவான். எந்த பக்கத்துல ஃபுல் காஸ்பல் கொன்னியோடு சபை அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தணும், ஃபுல் காஸ்பல் கொன்னியோடு சபை அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தணும். கைதட்டி வாய திறந்து ஆவியில நிரம்பி அத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துங்க. ரிபரபரபரப சந்தரபரபரபரப ஊடவல் கபரபரப கிருபை 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 சத்தம் உயர்த்தி நேரம் உண்மைதானே இல்லையா? ரொம்ப போராடி இருப்போம், ரொம்ப பிரயாசப்பட்டிருப்போம், ரொம்ப ஜெபம் பண்ணி இருப்போம், ரொம்ப வைராக்கியம் வந்துட்டு இருப்பானா. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்த சில சிக்கல்களின் கண்ணியை அவிழ்க்க நம்மால முடியாதனால ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையே. சத்துரு வீட்டுக்குள்ள யாரையிலே அஸ்திவாரத்தை தோண்டி போட்டான். இவ்வளவு காலம் உத்தமத்தோட தெய்வத்தை பின்பற்றின உங்க பிள்ளைக்க வாழ்க்கையில் எளிய சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. ஆவிக்குரிய போராட்டத்தை கொஞ்ச காலம் ஓய்வு கொடுத்துட்டு பிள்ளையின் வாழ்க்கைக்காக போராடுற நேரம் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஏன்? அஸ்திவாரத்தை கவனிக்க தவறிவிட்டோம், கோபுரம் விழுந்தது. தூரப்பார்வை ரொம்ப முக்கியம், தூரப்பார்வை ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் பார்க்கணும். அதே நேரத்தில் நிற்பது அதை விட முக்கியம். 50 ஆண்டுகளுக்கு அந்த பக்கத்தில் திட்டம் போட உங்களால முடியும்னா 50 ஆண்டு தாண்டி திட்டம் போடுங்க. 2050 வரை தரிசனம் காண முடியும்னா 2050 வரை பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தருக்காக திட்டம் போட முடியுமோ அதெல்லாம் போடுங்க. விஷனோ மிஷனோ என்ன வேணாலும் செய்யுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, செயல்படுங்க. அதே நேரத்தில் தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய கிருபை, நம்முடைய அபிஷேகம், தேவன் நமக்குள்ள வச்ச வைராக்கியம், இத கவனிக்கணும். உலகம் கேவலப்படுத்து. பார்த்தீங்களா? 18 பேர் செத்து போச்சுன்னு உலகம் கேவலப்படுத்துது. வாச்சர்மாரா போய் காவல் காத்தனும், கீழே வந்து கிடந்தனும், செத்துன்னு சொல்லி உலகம் நாணக்கேடா பேசுது. இயேசு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களும் ஊரை கவனிச்சு சொந்த வாழ்க்கையை கவனிக்கலன்னா இப்படிதான். இங்க இல்லையோ அதோ எனக்கு தமிழ் உங்களுக்கு புரியலையோ அதோ புரியாத மாதிரி காட்டுறதோ அதோ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படி ஒண்ணு வராதனால முறைச்சு பார்க்குறீங்களா? ஒரு வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஜாமக்கூண்டு. ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க, ஜாமக்கூண்டு. அப்போ பார்த்தீங்களா? கவனிங்க, நான் முடிக்கணும் இல்லையா? திராட்சை தோட்டத்துக்கு காவல், விதை விதைச்ச அன்னைக்கு வயலுக்கு காவல், மந்தைக்கு காவல், தேசான்னு சொன்னா பட்டணத்துக்கு காவல், அப்புறம் தேசத்து காவல். நான் ஒரு 5-6 காரியங்களை டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன்.
இடையில ஒரு கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டணும். பிரசங்கம் பண்ண கூப்பிட்ட போய் சொல்லிச்சினும் 3/4 மணிக்கூர் பிரசங்கம். நான் சரி 3/4 மணிக்கூர் பிரசங்கம் தானே, கொஞ்சம் மாசங்களாச்சு. நான் 3/4 மணிக்கூர் பிரசங்கம்னு சொல்லி எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். நான் பிரசங்கம் பண்ணி 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 டக்குன்னு பார்த்தா 12:10 ஆச்சு. அப்போ தான் மனசில் நினச்சேன், இன்னும் நமக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. ஏன்னா எனக்கு டைம் 12:45 வரை. பார்த்தா 12:10 கிளாக்கு செத்துருக்கு. அதுக்கு சாக கிடைச்ச டைமை பார்த்தீங்களா? சரி, ஜாமக்கூண்டில் நிற்கிறவர்கள் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நான் முடிக்கிறதுலேருந்து நாளைக்கு நான் தொடங்குவேன். யாரும் இந்த கூட்டங்களை உதாசீனமாக நினைக்கக்கூடாதுன்னு நான் பேசுறதெல்லாம் வெறும் வசனம். பார்த்தீங்களா? ஒன்று, ஜாமக்கூண்டில் நிற்கிறவர்கள் வருகிற எதிராளியை தூரத்தில் காண்பார்கள். யாரை தூரத்தில் காண்பார்கள்? வருகிற எதிராளி. எதிராளி அங்கே இருந்து வரும்பவே இவங்களுக்கு தெரியும் எதிராளி வாரான். 2, இவங்க ராஜ்யத்திலேருந்து வேற நாட்டுக்கு யுத்தம் பண்ண போனாங்கன்னு வைங்க, அவங்க யுத்தம் பண்ணி அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு வருவாங்க இல்லையா? ஜாமக்கூண்டில் நிற்கிறவர்கள் வருகிற ஆசீர்வாதத்தையும் முன்னமே காண்பார்கள். எதை முன்ன பார்ப்பாங்க? வருகிற பிரச்சனையும் முன்னமே தெரியும், வருகிற ஆசீர்வாதமும் முன்னமே தெரியும். சில நேரம் நமக்கு இப்படி ஒரு கிருபை இருந்திருந்தா ஏதோ சில பிரச்சனைகளை நம்ம தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு கிருபை நமக்கு இருந்திருந்தா நம்ம வீட்டுக்குள்ள அந்த எலியை போல சத்துரு நுழைவிடாம நம்ம தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு கிருபை நமக்கு இருந்திருந்தா அன்னைக்கு ஆவியில் நிறைஞ்ச அந்த பிரச்சனை வெட்டி தள்ளி இருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு கிருபை நமக்கு இருந்திருந்தா வழியில வச்ச ஆயுதத்தை எரிச்சிருக்கலாம் இல்லையா? சத்துருவின் தளவாடங்களை எரிச்சிருக்கலாம் இல்லையா? வெளிப்பாட கண்டு ஸ்தோத்திரம் சொல்லி அந்தகார வல்லமைய வழியில வச்ச திரும்பி ஓட பண்ணி இருக்கலாம் இல்லையா? இது பிரச்சனை வந்தது நம்ம அறியல, பிரச்சனை உள்ள நுழைந்து நம்ம அறியல, பிரச்சனையில பாதிக்கப்பட்டோம் நம்ம அறியல, அசைக்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்டோம் நாம் அறிந்தோம். 10% 20% வெள்ளத்தில் ஆனப்போ அறியல்ல, முழங்கால் அளவு தண்ணி வந்தப்போ அறியல்ல, இடுப்பளவு தண்ணி வந்தப்போ அறியல்ல, கழுத்தளவு தண்ணி வந்தப்போ அறியல்ல, மூக்கு 2 ஒரு நூல் அளவு கீழே வெள்ளம் நிற்கும்போ அறிந்து கொண்டோம் தண்ணீர் பொங்கி விட்டதுன்னு. என்ன சங்கடம் இல்லையா? ஜாமக்காரர்கள் அப்படி இல்லைன்னு, ஜாமக்காரர்களுக்கு பிரச்சனையும் முதல்ல தெரியும், ஆசீர்வாதமும் முதல்ல தெரியும். ஜாமக்காரர்களுக்கு பிரச்சனையும் முதல்ல தெரியும், ஜாமக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் முதல்ல தெரியும். 3, ஜாமக்காரர்களுக்கு சொந்த வீட்டை விட தேசம் முக்கியம். எதை விட? சொந்த வீட்டை விட தேசம் முக்கியம். சொந்த வீட்டை விட தேசம் முக்கியம். அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய பல காரியங்கள் தடப்பட்டு கிடக்கும். நியாயமாக செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செஞ்சு கொண்டிருக்கிற தேசத்தின் காவல், தேசத்தின் ஜாமக்காரர்களாய் ஜாமக்கூண்டில் ஏறி நிற்கிறார்கள். ஒரு பக்கம் ஆட்கள் நல்லதா சொல்லணும், பார்த்தீங்களா அவங்க ஜாமக்காரலா இருக்கணும், மறுபக்கம் என்னெல்லாம் தியாகம் சகிக்க வேண்டி வருது, என்னெல்லாம் வேதனைகளை சகிக்க வேண்டி வருது, சொந்த வீட்டுக்குள்ள சில நேரம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது. பார்த்தீங்களா? நியாயமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியல. ஏன் நியாயமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியல? நான் ஜாமக்கூண்டில் நிற்கும்படி என்னை அர்ப்பணித்ததுனால சில நேரம் நான் நினைச்ச நேரத்தில் இறங்கி வர முடியாது இல்லையா? நான் நினைச்ச நேரத்தில் இறங்கி வந்தால் சத்துரு அந்த நேரம் பார்த்து உள்ள புகுந்துட்டான்.
சொன்னா கணக்கு என்னிடத்தில் அல்லவா கேட்கப்படும். அதனால சில காரியங்களை செய்ய முடியல. தேசம் முக்கியம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் பாரத்தை தாரும் ஆண்டவரே, எங்க கண்ணுல கொஞ்சம் கண்ணீரை தாரும் ஆண்டவரே, எங்க உள்ளத்தை கொஞ்சம் உடையும் ஆண்டவரே. வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். என்ன தேவ பிரசன்னம் உள்ள தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜாமக்குண்டில் நிற்கும்படி கர்த்தர் மனிதர்களை தேடுகிறார். ஜாமக்குண்டில் நிற்க ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அவர்கள் எங்க இருப்பார் யார் தெரியுமா? அவர்கள் தேவனால் சிறை வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனால் சிறை வைக்கப்பட்டவர்கள். தேவனால் சிறை வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனால் சிறை வைக்கப்பட்டவர்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிங்க. இந்த கூடாரத்தில் இந்த ராத்திரி ஒரு பலத்த ஜெபாவி ஊற்றப்படுகிறது. ஒரு பலத்த ஜெபாவி ஊற்றப்படுகிறது. மறுபடியும் கர்த்தர் உங்க கண்ணில கண்ணீரை தருகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெபிக்கிற பலனை தருகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெப ஆவியை தருகிறார். எனக்கு அந்த தரிசனம் மறுபடியும் தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அந்த கண்கள் திறக்கப்படுகிறது. நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. அதே ஜெப ஆவி, அதே ஆராதனை, அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே கிருபை மறுபடியும் ஊற்றப்படுகிறது. ரெண்டு கையை நல்லா தட்டி நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தம் உயர்த்தணும். சிலர் மேல கிருபை, சிலர் மேல அபிஷேகம், சிலர் மேல வல்லமை, சிலர் மேல ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஊடாபா அல் ஹந்தரபா ரிஅந்தரபா அல் பத்தரபா ரெந்தல் கபரபா. கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். கை தட்டணும். சத்தம் உயர்த்தணும். ஒரு மழை பெய்ய போகுது. உயிர்ப்பிக்கிறார். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. உயிர்ப்பிக்கிறார், 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 உயிர்ப்பிக்கிறார். உடா ரபா தனா தரா அல்க ரந்தர சந்தரா. நாவுகளை விட்டு கொடுங்க. நாவுகளை விட்டு கொடுங்க. நாவுகளை விட்டு கொடுங்க. உயிரடைகிறீர்கள், உயிரடைகிறீர்கள், உயிரடைகிறீர்கள்.